முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சாதி மத விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் கட்டளை இட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்க தேர்தல் ஆணையத்திற்கு 1 மாதம் ஆகியிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ தேர்தலே முடிய போகும்போது தேர்தல் ஆணையம் ஒப்புக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி தனது கடமை முடிந்துவிட்டதாக களைத்து போய் உட்கார்ந்து விட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி 1ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அது தனக்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்ததும் பிளவுவாத அரசியலை கையில் எடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்லாமியர்களை வெளிப்படையாக கண்டித்து பேச தொடங்கினார். ஏப்ரல் 21ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் இஸ்லாமியர் வெறுப்பு பேச்சை மோடி தொடங்கினார். இப்படி பேசக்கூடாது என்று மே 22ஆம் தேதி தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்புகிறது. இப்படி ஒரு கடிதம் அனுப்புவதற்கே 1 மாதமா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. உங்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இஸ்லாமியர்கள் வெளிநாட்டவர்கள், அதிக பிள்ளைகள் பெற்றுக் கொள்பவர்கள். உங்கள் நகையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்கள் தாலியை எடுத்து கொடுத்து விடுவார்கள். உங்களிடம் 2 எருமை மாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை பறித்து விடுவார்கள். பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். காங்கிரஸ் வென்றால் பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையும் என்பது போன்ற பீதியையும் பூச்சாண்டி வாக்கு மூலங்களையும் தினம்தோறும் உதிர்த்து வர தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. வடக்கு தெற்கு பிளவுவாத அரசியலை அதிகம் பேசினார். உங்களை தமிழ்நாட்டில் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசினார். பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது என்று வாய்க்கு வந்ததை பேசினார். சாதிய வன்மம், மதவாத வன்மம், வடக்கு தெற்கு பிரிவினைவாத வன்மம் ஆகியவை மட்டும்தான் மோடியின் பேச்சில் இருக்கிறது. இவை அனைத்தும் தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாத பேச்சுக்கள். இதனை தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலேயே தடுத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் இப்படி பேசினால் தனிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு எச்சரிக்கை கடிதம் விடுக்கும் தேர்தல் ஆணையம் மோடி என்றால் பதுங்கியது. ஏனென்றால் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள்தான் இவர்கள். எனவே மோடிக்கு கடிதம் அனுப்பவில்லை. பொத்தாம் பொதுவாக பாஜக தலைவர் நட்டாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். 5 கட்ட தேர்தல் முடிந்து போன பிறகு அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பு காட்டுவதைப் போல தேர்தல் ஆணையம் நடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்திய நாட்டின் சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்று பொய் சொன்னார் மோடி. இதற்கு எதிராக ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று தேர்தல் ஆணையத்தில் புகார் சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்படி தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து இனி அப்படி பேசக்கூடாது என்று மோடிக்கு கட்டளையிட்டு இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம். ஆனால் அதனை செய்யவில்லை. எல்லா மாநிலங்களிலும் பேசி முடித்து விட்டார் மோடி. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்புவதால் என்ன பயன்? ஜாக்கிரதை 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 என்ற தலைப்பில் இஸ்லாமிய வெறுப்பு வீடியோவை கர்நாடக பாஜக பரப்பியது. அதற்கு எதிராக மே 6ஆம் தேதி அன்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தது. பலனில்லை. தேர்தல் பரப்புரைகளின் போது சாதி, மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கக்கூடாது. ஆனால் அதைத்தான் மோடி செய்தார், செய்தும் வருகிறார். எந்த ஒரு மதம் மற்றும் இனம், சமூகத்துக்கு எதிராகவும் வெறுப்பூட்டும் பேச்சுக்களை பேசுவதும் அல்லது முழக்கங்கள் எழுப்புவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதைத்தான் மோடி செய்து வருகிறார். இவற்றை தட்டி கேட்காத ஆணையம் பாஜகவின் எந்த செயல்பாடுகளையும் தட்டி கேட்கவில்லை. நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது பல்கலைக்கழக மானியக் குழு நியமனம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்தும் போது அதில் மோடி படம் இடம்பெற்றது. தேர்தல் பரப்புரைகளில் ராமர் கோவில் படங்களை பயன்படுத்துவது, இராணுவத்தினர் படங்களை பயன்படுத்துவது, தேர்தல் பேரணியில் பங்கெடுத்த மோடி விமானப்படை ஹெலிகாப்டரை பயன்படுத்தியது, வளர்ந்த இந்தியா குறுஞ்செய்திகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புவது, இப்படி பல்வேறு விதிமீறல்கள் நடந்துள்ளன. இவை எதையும் தேர்தல் ஆணையம் கேள்விக்குள்ளாக்கவில்லை. இவற்றையெல்லாம் தட்டி கேட்கவில்லை என்றதும் தான் ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் என்று சொல்லும் அளவுக்கு மிக மோசமாக போனார் மோடி. புல்டோசரை யோகி எப்படி பயன்படுத்தினார் என்பதை மோடி பேசுவது யோகியை விட மிக மோசமான செயல்பாடாகும். பொறுப்புள்ள பதவியில் 10 ஆண்டு காலம் இருந்த ஒருவரின் மனதில் இன்னமும் இடித்தல், ஒழித்தல், அழித்தல் தான் குடியிருக்கிறது என்றால் எத்தகைய கொடூரமான சூழலில் இந்தியா சிக்கியிருக்கிறது என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை. இதை இந்தியா இனியும் தாங்காது. மோடிகள் வருவார்கள், போவார்கள். இந்தியா நிரந்தரமானது. தேர்தல் ஆணையம் அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்திய ஜனநாயகத்தை காக்கும் கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அவர்கள் பார்க்க வேண்டிய ஒரே வேளையும் அதுதான்.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123 உட்பிரிவு 3, 123 உட்பிரிவு 3A, 125 ஆகிய பிரிவுகளை நேரடியாக மீறும் மோடியின் உரைகளை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும் என முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.